photovoltaic cell. ஷார்ட்டா நம்ம இதை வந்து PV செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ photovoltaic செல் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, இதை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். photovoltaic செல் இது நம்ம ஷார்ட்டா PV செல் அப்படின்னு சொல்லுவோம். photovoltaic செல்னா என்ன, ஷார்ட்டா PV செல். ஓகே, photovoltaic cell is an electrical device that converts the energy of light directly into electricity by the photovoltaic effect. முக்கியமானது என்னன்னா, லைட்டை டைரக்டா எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணிடும். அந்த கன்வெர்ட் பண்ற எஃபெக்ட்டுக்கு பேரு photovoltaic effect. ஸோ இந்த photovoltaic எஃபெக்ட் மூலியமா photovoltaic செல் லைட் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா டைரக்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். The term photovoltaic இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா comes from Greek word. கிரேக்க மொழியில ஃபோர்ஸ் அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, லைட். And from volt, the last name of the Italian scientist Alessandro Volta. Alessandro Volta அப்படிங்கிறவருடைய கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, வோல்டா, இதையும் அந்த கிரேக்க மொழியில ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இவங்க photovoltaic செல் அப்படின்ற photovoltaic வார்த்தையை எடுக்கிறாங்க. இந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டா யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டரியை, எலக்ட்ரோகெமிக்கல் பேட்டரியை இவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ இவருடைய ஞாபகார்த்தமாகவும் அந்த கிரேக்க மொழியை சேர்த்து தான் photovoltaic அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. photovoltaic செல் ஆர் ஆல்சோ கால்டு சோலார் செல். சோலார் செல்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் photovoltaic செல். ரெண்டும் ஒண்ணுதான். PV செல், photovoltaic செல், சோலார் செல் எல்லாம் ஒண்ணு. ஸோ இது என்ன பண்ணுது, these cells converts light energy into electrical energy. லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுகிறது. Through the photovoltaic cell can produce electrical energy in the presence of light but cannot store it. Though நான் through சொல்லிட்டேன், though the photovoltaic cell அப்படின்னா என்ன அர்த்தம்னா, photovoltaic cell எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுல இருந்து, லைட் எனர்ஜில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா அவ்வாறு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியாது. photovoltaic cell ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. As soon as the source of light is removed, they stop generating electrical energy. இத நீங்க லைட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுறது நின்று போயிடும். அப்போ photovoltaic செல்லுல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. So it is known fact that full sunlight is not available throughout the day. So நமக்கு தெரியும், காலையில மட்டும்தான், காலையில ஒரு 6 மணில இருந்து இரவு ஒரு 7, நல்ல வெயில் காலமா இருந்தா 7 மணி வரலும் தான் சூரிய ஒளி இருக்கும். அதுக்கு பிறகு சூரிய ஒளி இருக்காது. So there should be some device which can store the electrical energy, store the energy or electrical energy produced by solar photovoltaic, SPV அப்படின்னா solar photovoltaic cell, so that it may be utilized whenever required. இப்போ இதுல இருந்து என்னன்னா, முதல்ல நம்ம சொன்னோம், photovoltaic cell எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அது கிடையாது. சரி, அப்ப டைரக்டா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எலக்ட்ரிசிட்டியை கண்டினியூஸா வரும் அப்படின்னா, அதாவது லைட் எனர்ஜி ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டோரிங் டிவைஸ் தேவையில்லை, கண்டினியூஸா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான், பகல் நேரங்கள்ல மட்டும்தான் லைட் எனர்ஜி இருக்கும், இரவு நேரங்கள்ல லைட் எனர்ஜி இருக்காது. அப்போ இரவு நேரங்களையும் நமக்கு வோல்டேஜ் வேணும் அப்படின்னா நாம அந்த லைட் எனர்ஜில இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டிய நம்ம ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தேவை. சோலார் போட்டோவோல்டாயிக்ன்றது SPV ஷார்ட் ஃபார்ம். The storage batteries are mainly used for this purpose.
ஸோ அதுக்காக தான் ஸ்டோரேஜ் பேட்டரிய நாம பயன்படுத்துறோம். ஓகே, these batteries convert the electric energy generated by the SPV cells into chemical energy. இந்த ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது இல்லையா, எதுல இருந்து? எஸ்பிவி செல்லுல இருந்து. கெமிக்கல் அதை வந்து ஜென்ரேட் ஆகிற லைட் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டிய ஸ்டோரேஜ் செல்லு அல்லது ஸ்டோரேஜ் பேட்டரி கெமிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ எத்தனை எனர்ஜி கன்வர்ஷன் பாருங்க. லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது எதுல? சோலார் செல்லுல. ஸோ சோலார் செல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா ஸ்டோரேஜ் பேட்டரியில ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்து ஒரு கன்வர்ஷன் அண்ட் டெலிவர் பேக் ஃபார் த யூஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த கெமிக்கல் எனர்ஜி பேக் டு எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நமக்கு தேவைப்படும் போது வெளியில கிடைக்கும். Though we use photovoltaic cell to generate electricity from sunlight, these cells can be used to produce electricity through other sources of light and not necessarily sunlight. அதாவது சன்லைட்ல இருந்து தான் இந்த எலக்ட்ரிசிட்டி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி வருது. சன்லைட்ல இருந்து தான் நம்ம போட்டோவோல்டாயிக் செல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா வெறும் சன்லைட் இருந்தா மட்டும்தான் இது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா லேம்ப் லைட்டு அல்லது ஆர்டிபிஷியல் லைட் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல ஒரு எல்இடி லைட்டு, இந்த மாதிரி லைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி ஆற்றல்ல இருந்தும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா, நம்ம கால்குலேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சோலார் கால்குலேட்டர் எல்லாம் நைட்ல கூட வேலை செய்யும். பகல்ல வந்து சூரிய ஒளியில இருந்து அது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இரவு நேரங்கள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதாவது டியூப் லைட்டு, எல்இடி லைட்டு, அதுல இருந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். அப்போ சோலார் செல்லு வெறும் சூரிய ஒளியில இருந்து தான் ஜென்ரேட் பண்ணும் கிடையாது. லேம்ப் லைட், ஆர்டிபிஷியல் லைட், இதுல இருந்தும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். These cells can also be used as photo detector. இந்த சோலார் செல்லை பயன்படுத்தி நம்ம போட்டோ டிடெக்டரா பயன்படுத்த. டிடெக்டர்னா என்ன? துப்பறியது. போட்டோ டிடெக்டர் லைட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். லைட் இருந்தா வோல்டேஜ் ஜென்ரேட் ஆக போகுது. அப்போ வோல்டேஜ் இருக்குதுன்னா எங்கேயோ லைட் இருக்குதுன்னு அர்த்தம். லைட் இல்லைன்னா வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாது. நிறைய வோல்டேஜ் ஜென்ரேட் ஆச்சுன்னா நிறைய லைட் இருக்குதுன்னு அர்த்தம். கம்மியான வோல்டேஜ் ஜென்ரேட் ஆச்சுன்னா கம்மியான லைட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சோலார் செல்லை பயன்படுத்தி நம்ம போட்டோ டிடெக்டராகவும் பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராரெட் டிடெக்டர்லாம் இதுல இருந்தா வேலை செய்யறாங்க. டிடெக்டிங் லைட் or other electromagnetic radiations near the visible range or measuring light intensity. So light intensity, லைட்டினுடைய அடர்த்தி எவ்வளவு, அதனுடைய டோட்டல் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அதையும் நாம சோலார் செல்ல ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சுக்க முடியும். கிறிஸ்டலைன் சிலிக்கான். ஸோ இதுல சிலிக்கான் தான் பயன்படுத்துறோம். கிறிஸ்டலைன் சிலிக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியூர் சிலிக்கான் அர்த்தம். வேற ஒண்ணு கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பியூர் சிலிக்கான தான் பிவி செல்ல பயன்படுத்துறோம். ஸோ பிவி செல்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் போட்டோவோல்டாயிக் செல் இன் யூஸ் டுடே. நாம இந்த காலங்கள்ல பயன்படுத்தக்கூடிய போட்டோவோல்டாயிக்ஸ் எல்லாமே பியூர் சிலிக்கானை பயன்படுத்தி தான் தயாரிக்கப்படுகிறது. ஸோ அதுதான் கிறிஸ்டலைன் சிலிக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிவி செல். பிவி செல் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த படத்தை நல்லா கவனிங்க. இதுல மேல் பார்ட் இருக்கு பாருங்க, அது அந்த மேல வந்து கிளாஸ் லென்ஸ் இருக்கும். லென்ஸ் எதுக்காக அப்படின்னா சூரிய ஒளி மேல படும் பொழுது அந்த சூரிய ஒளியை ஒரு பர்டிகுலர் ஏரியால குவிக்கணும் அப்படின்னா நமக்கு லென்ஸ் தேவை. ஸோ சூரிய ஒளிய குவிக்கும் அந்த ஏரியால. ரைட். மேல இருக்கிறது என் டைப் சிலிக்கான், கீழே இருக்கிறது பி டைப் சிலிக்கான். என் டைப் சிலிக்கான்ல நம்ம வந்து டோப்பிங் பண்ணாதானே என் டைப்பா மாறும். சிலிக்கான்ல பாஸ்பரஸ் டோப்பிங், மேல இருக்கிற சிலிக்கான்ல பாஸ்பரஸ் டோப்பிங் செய்யப்பட்டிருக்கு. சோ அது என் டைப் சிலிக்கானா மாறும். கீழே இருக்கிற சிலிக்கான்ல போரான் டோப்பிங் பண்ணிருக்கோம். சோ அது பி டைப் மெட்டீரியலா மாறும். சோ மேல என் டைப் சிலிக்கான், கீழே என் டைப் சிலிக்கான். மேல வந்து பாஸ்பரஸ் டிஃப்யூஸ்டு, கீழே போரான் டோப்டு. இதுக்கு நடுவுல பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, அது பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. அப்ப மேல நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ், கீழே பாசிட்டிவ் ஹோல்ஸ்
மேல என் டைப் பண்ணும்போது மேல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கீழே பி டைப் அப்படின்றதுனால ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதுல இருந்தா சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். இது பிவி செல்னுடைய சிம்பிள். ஒரு பேட்டரி மாதிரி போட்டு மேல ஒரு ரவுண்ட போட்டு லைட் மேல படுறது, இது பிவி செல்னுடைய சிம்பிள்ஸ். ஓகே. A top phosphorus diffused silicon layer carries free electrons with negative charges. மேல phosphorus diffused silicon இருக்குது. அப்போ phosphorus அப்படிங்கிறது ஒரு ட்ரைவேலன்ட் மெட்டீரியல். அப்போ என்ன ஆகுது, நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் பென்டாவேலன்ட் மெட்டீரியல், அப்போ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகப்படியா நமக்கு கொடுக்குது. அப்போ பாஸ்பரஸ் வந்து ஒரு பென்டாவேலன்ட் மெட்டீரியல். A thicker boron doped bottom layer contains holes. இது ட்ரைவேலன்ட் மெட்டீரியல் போரான். அப்ப என்ன ஆகும், 3 கோவேலன்ட் பாண்ட்ல 3 பாண்டிங் டெவலப் ஆயிட்டு ஒரு பாண்டிங்க்கு ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். சோ அதுதான் வந்து போரான் டோப்பிங். அப்ப இதுல இந்த ஹோல்ஸ் தான் வந்து பி லேயரா பி டைப்பா மாறுது. அப்போ பாஸ்பரஸ் வந்து 5 இருக்கிறதுனால 5 எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆயிட்டு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வெளியிலே கிடைக்கும். அது பென்டாவேலன்ட் மெட்டீரியல். அதாவது 5 டிப்ரெஷன்ல கடைசியா வந்து இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 5. இதுல போரான் டோப்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. சோ பி டைப்ல போரான் டோப்டு பாட்டம் லேயர் கண்டெய்ன்ஸ் ஹோல்ஸ். ஏன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 பத்தாது, அதனால இங்க ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ மேல பாஸ்பர் டோப்டு, கீழே போரான் டோப்டு. பாஸ்பர் டோப்டு பென்டாவேலன்ட் மெட்டீரியல், boron doped trivalent material. Okay. So when the sunlight bombard and penetrate the cell, they activate electrons, knocking them loose in both silicon layers. So இது மேல சன்லைட் பட்டு இது உள்ள பெனிட்ரேட் ஆகி, அதாவது ஊடுருவி உள்ள போகும்பொழுது 2 லேயர்லயுமே எலக்ட்ரான்ஸை ஃப்ரீ பண்ணி விடுது. எலக்ட்ரான்ஸ் லூஸா வெளியில வர வைக்குது, அதாவது அதனுடைய பாண்டிங்ல இருந்து எலக்ட்ரான்ஸை ஃப்ரீ பண்ணுது. Some electrons in the bottom layer slingshot to the top of the cell. சில எலக்ட்ரான் லேயர்ஸ் என்ன ஆகும், மேல் நோக்கி வரும். These electrons flow into metal contacts as electricity moving into a circuit throughout a cell module. அப்போ எலக்ட்ரான் flow of electron is nothing but current. அப்போ மேல இருந்து சன்லைட் படும் பொழுது கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம், அதாவது பி டைப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது, அதுதான் கரண்ட். எலக்ட்ரான் flow back into the cell via a solid contact layer at the bottom, creating a closed loop or circuit, and the voltage produced at the load. ஒரு closed loop ஆ இருக்கும். இங்க இருந்து எலக்ட்ரான் போறது, இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியில போய் சம் வேலையை ஒர்க்கை வந்து லோட்ல கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி வந்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்ல கனெக்ட் ஆகும். அப்போ வெளியில போன எலக்ட்ரான்ஸ் உள்ள வந்த உடனே க்ளோஸ்டு சர்க்கியூட் அல்லது க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த க்ளோஸ்டு லூப் ஒர்க் ஆக ஆரம்பிச்ச பிறகுதான் இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியேற ஆகும். அதனால எலக்ட்ரான்ஸ் வெளியேறும் போது கரண்ட் போகும், வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மெயினா எடுத்தீங்கன்னா இதுல முக்கியமானது மேல பி டைப் மெட்டீரியல் பாஸ்பரஸ் டிஃப்யூஸ்டு சிலிக்கான், கீழே போரான் டோப்டு சிலிக்கான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனுடைய சிம்பிள்ஸையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தென் சோலார் செல் ஸ்பெசிபிகேஷன்ஸ். சோலார் செல்லு அதனுடைய ஸ்பெசிபிகேஷன். ஒரு சோலார் செல் அப்படிங்கிறது எவ்வளவு வோல்டேஜ், எவ்வளவு கரண்ட், எவ்வளவு வாட்டு, இதை பத்தி சொல்றோம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் சைஸ், எவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சோலார் செல் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, the typical silicon PV cell produces about 0.5 வோல்ட்ல இருந்து 0.6 வோல்ட் DC. இதை நல்லா ஞாபகத்து வச்சுங்க. எவ்வளவு பெரிய செல்லா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சோலார் செல் எடுத்தீங்கன்னா அது 0.5 வோல்ட்ல இருந்து 0.6 வோல்ட் டிசியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த கண்டிஷன்ல? அண்டர் ஓப்பன் சர்க்கியூட் நோ லோட் கண்டிஷன். அதாவது லோடு கனெக்ட் ஆயிருக்க கூடாது, சர்க்கியூட் ஓப்பனா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல ஒரு சோலார் செல் எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் கவலை கிடையாது, அது 0.5ல இருந்து 0.6 வோல்ட் தான் டிசியை ஜெனரேட் பண்ணும்.
current density of a photovoltaic cell ranges from 40 to 50 milliampere per centimeter square. ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதாவது மேலேயும் சென்டிமீட்டர் சைடும் சென்டிமீட்டர், அப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள உருவாகக்கூடிய இதனால ஏற்படக்கூடிய கரண்ட் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 40 ல இருந்து 50 மில்லி ஆம்பியர். ஓகே, then the output of the solar cell எந்த ஆர்டர்ல சொல்றோம், 1 watt, in the order of 1 watt, 1 watt, 2 watt, 4 watt, 5 watt, இப்படி தான் இதுல ஜெனரேஷன் இருக்கும். The current produced by a solar cell is proportional to its surface area and light intensity. இந்த இதுல உருவாகக்கூடிய கரண்ட் எதை பொறுத்ததுன்னா இது எவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா கவனிச்சிங்க. வோல்டேஜ் சேம், எவ்வளவு பெருசா இருந்தாலும் வோல்டேஜ் 0.5 to 0.6 வோல்ட் தான். ஆனா கரண்ட் பெருசாக ஆக ஆக அதனுடைய சைஸ் பெரிதாக பெரிதாக அதனுடைய கரண்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி அதுல படக்கூடிய சூரிய ஒளியினுடைய தன்மை அதிகமாக அதிகமாக கரண்ட் அதிகமாகும். ஓகே, ரைட். ஒர்க்கிங் ஆஃப் போட்டோவோல்டாயிக் செல். ஒர்க்கிங் ஆஃப் போட்டோவோல்டாயிக் செல், இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. V எடுத்துருங்க, PH, போட்டோவோல்டாயிக் செல். ஒர்க்கிங் ஆஃப் போட்டோவோல்டாயிக். ஓகே, அது வோல்டோவோல்டாயிக்னு இருக்கு, அந்த V எடுத்துட்டு PH போட்டுங்க. போட்டோ ரைட். Photovoltaic cell consists of high purity silicon. Photovoltaic cell என்ன இருக்கு, high purity, அதான் crystalline silicon அப்படின்னு சொன்னோம். So high purity silicon தான் அது உள்ள. On the silicon a PN junction, PN junction என்ன, positive negative, அதாவது P type N type junction was formed as a potential barrier. Potential barrierனா என்ன அர்த்தம், நம்ம ஒரு P type material ஒரு N type மெட்டீரியல், இது ரெண்டையும், இது P type இது N type, இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சோம் அப்படின்னா இந்த P type மெட்டீரியல்ல ஹோல்ஸ் இருக்கு, இந்த N type மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இங்க போகும், இங்க இந்த P type மெட்டீரியல் இருக்கிற ஹோல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில்அப் பண்ணிக்கும். அப்ப இங்க நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும், இங்க பாசிட்டிவ் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எவ்வளவு நேரம் நடக்கும்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அதுக்கப்புறம் இதனுடைய மூவ்மெண்ட் நின்று போயிடும். இதனால இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகும். This voltage silicon 0.7 volt, germanium 0.3 volt ன்னு பார்த்தோம். This is barrier potential voltage. So potential barrier create ஆயிடும். Okay, photon falling on the PN junction causes the rise of pairs of opposite electrical charge carriers, which as a result of the presence of PN junction are separated into two different directions. இப்ப இது உள்ள வோல்டேஜ் படுறதுனால, இந்த சன்லைட் படுறதுனால இது மேல வந்து N டைப் லேயர், கீழே P டைப் லேயர். மேல இருக்கக்கூடிய மேல எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கும், கீழே ஹோல்ஸ் கிரியேட் ஆகி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். N டைப் லேயர்ல எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும், கீழே P டைப் லேயர்ல ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஸோ டூ டைரக்ஷன்ல. எதனால, போட்டான் ஃபாலிங். போட்டான் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, லைட். போட்டான் அப்படின்னாலே லைட், லைட் மேல படும் பொழுது எலக்ட்ரான்ஸ் கோ டு த செமிகண்டக்டர் N and holes go to the semiconductor P. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஹோல்ஸ் எல்லாம் P மெட்டீரியலை நோக்கி வந்துடும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் மெட்டீரியல், அதாவது N மெட்டீரியலை நோக்கி போயிடும். The voltage will arises on the junction. அப்ப என்ன ஆகும், ஜங்ஷன்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இதையும் இந்த V எடுத்துருங்க, PH. Because the separated electrical charges are redundant, தேவைக்கு அதிகமான கேரியர். அதாவது இந்த மாதிரி செப்பரேட் ஆக 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 அதிகமான லெவல்ல கரண்ட் அதிகமா ஜெனரேட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இது என்ன ஆகும், கேரியர்ஸ் அதிகமா உருவாயிடும். having so called infinite life and PN junction's voltage is constant. The junction on which the light falls acts as a stable electrical cell. So இந்த மாதிரி லைட் ஃபார்ம் ஆகும்போது இதுல கான்ஸ்டன்டான வோல்டேஜ் தான், எவ்வளவு சொன்னா 0.5 to 0.6 வோல்ட் தான் இதுல ஜெனரேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் செல்ஸ்ல இந்த வோல்டேஜ் ஜெனரேட் ஆகி ஃபார்ம் ஆகி நிற்கும். Therefore light energy is absorbed and released the electrons to create an electric current. இதனால என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட் ஆகி கரண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். எப்போ க்ளோஸ்டு சர்க்யூட் வரும்போது.
The electric current then goes to an inverter unit which converts the current from DC to AC. நம்ம AC சப்ளை வேணும்னா இந்த கரண்ட்டை ஒரு இன்வெர்டர் வழியா கொடுத்து டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணி நாம பயன்படுத்த முடியும். The system is then connected to the mains power or electricity grid. இந்த சிஸ்டம் இதை நம்ம நேரா மெயின்ஸ் பவர் அல்ல எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு இதை டைரக்டா நம்ம அனுப்பிடலாம். அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல அல்லது எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம அந்த பவர் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் போட்டோ வோல்டாயிக் செல். ஓகே, சோலார் செல் ஒர்க்ஸ் இன் 3 steps. சோலார் செல் 3 விதமான படிகள்ல வேலை செய்யுது. ஓகே, ஸோ இங்க கவனிங்க, மேல ஃபுல்லா என் டைப் மெட்டீரியல், கீழே ஃபுல்லா பி டைப் மெட்டீரியல், நடுவுல பிஎன் ஜங்ஷன் டிப்ளிஷன் ஜோன் அதுதான் ஃபார்ம் ஆகுது. ஸோ என் டைப் சிலிக்கான் லேயர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இருக்கும், பி டைப் சிலிக்கான் லேயர் ஹோல்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இந்த ரெட் கலர் லைன் போட்டுக்கோ பாருங்க, இதுல தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எலக்ட்ரிக்கல் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேல இருந்து கீழே வரதுனாலையும் ஹோல்ஸ் கீழே இருந்து மேல போறதுனால, சாரி எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் மேல வந்து ஃபார்ம் ஆகிறதுனாலையும் கீழே ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனாலையும், அப்போ ஹோல்ஸ் வந்து மேல இருந்து கீழே மூவ் ஆகி வந்துடும், எலக்ட்ரான்ஸ் கீழே இருந்து மேல மூவ் ஆகி போயிடும். இதனால இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ், மேல வந்து என் மெட்டீரியல்ல பாசிட்டிவ் அயான்ஸ் ஜாயிண்ட் ஆயிருக்கும், பி மெட்டீரியல்ல நெகட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ பேரியர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். தட் வோல்டேஜ் 0.5 வோல்ட்ல இருந்து 0.6 வோல்ட் சோலார் செல்ல இருக்கும் டிசி. ஓகே, photons in sunlight hit the solar panel and are absorbed by semiconducting material such as silicon. முதல்ல absorption, லைட் எனர்ஜி மேல படும் பொழுது இதுல இருக்கக்கூடிய சிலிக்கான் மெட்டீரியல் லைட்டை அப்சார்ப் பண்ணுது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ அப்சார்ப்டு லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்றது தான் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப், electrons negatively charged, electron na negatively charged are knocked loose from their atoms causing an electric potential differences. So உள்ள இருக்கக்கூடிய p மெட்டீரியல் n மெட்டீரியல் எல்லாத்தையும் electrons லூஸ் ஆகும். So potential difference உருவாகுது. Current starts flowing through the material to cancel the potential and this electricity is captured. Due to the special composition of solar cell, the electrons are only allowed to move in a single direction. ஸோ சோலார் செல்ல ஸ்பெஷலா இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மூவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரான்ஸ் கீழே இருந்து மேல மூவ் ஆயிடுச்சுன்னா கீழே வோல்ட் ஃபார்ம் ஆயிடும். எலக்ட்ரான்ஸ் மேல போக போக மேல எலக்ட்ரான்ஸ் அக்குமுலேட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் மூவ் ஆகிறது தான் ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் கிரியேட் ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்சார்வ் ஆகுது, அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப், an array of solar cell converts solar energy into usable amount of direct current DC electricity. ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு லோடை கனெக்ட் பண்ணும் பொழுது இங்க இருந்து கரண்ட் என் டைப்ல இருந்து வெளியில போய் எலக்ட்ரான்ஸ் பி டைப் திரும்பி வந்து சேருது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 3 ஸ்டெப்பு, அப்சார்ப்ஷன், கிரியேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஃப்ளோயிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ 3 விஷயம் இதுல சோலார் செல்ல நடக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் சோலார் போட்டோவோல்டாயிக் செல் ஆர் சோலார் செல். ஓகே, இது எப்படி வேலை செய்யுது, அதனுடைய அமைப்பு என்ன, அது உள்ள என்னென்னலாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.